ஹலோ மக்களே, நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வரணும்னா மிகப்பெரிய எஃபோர்ட் போடணுன்ற அவசியம் இல்லை. அன்றாட வாழ்க்கையில நம்ம செய்யற பழக்கங்கள்ல 1% மட்டும் மாற்றம் செய்தாலே போதும் அப்படின்னு அழகா நமக்காக சொல்லியிருக்காரு ஜேம்ஸ் கிளியர் அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்ற புக்கில். தமிழில் சின்னஞ்சிறு பழக்கங்கள். இந்த புக்கோட ரிவ்யூ தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பொதுவாக சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க லைஃப்பில் அதை செயல்படுத்தணும்னு. அதே போல் இந்த புக்கோட ஆத்தர் தன்னோட லைஃப்பில் அவர் பின்பற்றிய பழக்கங்களை இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. 10ஆம் வகுப்பு படிக்கும்போது ஏற்பட்ட ஒரு சின்ன விபத்தினால கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு மீண்டும் அவரோட லைஃப்பில் வெற்றி பெற சின்னஞ்சிறு பழக்கங்களை கொண்டு வந்திருக்காரு. இவர் ஒரு பேஸ்பால் விளையாட்டு வீரர். ஆனால் இந்த விபத்துக்கு அப்புறம் பேஸ்பால் விளையாட்டுல பின்தங்கி இருந்திருக்கிறாரு. ஹாஸ்டல் லைஃப்ல இருக்கும்போது சரியான நேரத்துக்கு தூங்கி எழுந்து தன்னுடைய நேரத்தை சரியான வழியில பயன்படுத்துறது, தன்னுடைய அறைய சுத்தமா வச்சுக்கிறதுன்னு சின்ன சின்ன நல்ல பழக்கங்கள்னால அவரோட வாழ்க்கையில வெற்றி பெற்று சாதனையும் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் சொல்ற அறிவுரைகளை ஒன்று ஒன்றா பார்ப்போம். பிரிட்டன்ல 2003ஆம் ஆண்டுல பிரிட்டிஷ் சைக்கிளிங் அப்படின்ற அமைப்புக்கு தேவ் பிரைல்போர்ட் அப்படின்ற ஒரு கோச்சை நியமிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி கடந்த கிட்டத்தட்ட 100 வருஷமா தூர்த பிரான்ஸ் என்ற பந்தயத்திலும் சரி மற்ற ஒலிம்பிக்லையும் யாருமே சைக்கிள் போட்டியில வெற்றி பெறல. இதனால ஐரோப்பா சைக்கிள் தயாரிப்பு நிறுவனம் பிரிட்டனுக்கு சைக்கிள் விற்பனை செய்ய மறுத்துட்டாங்க. ஏன்னா பிரிட்டனுக்கு கொடுத்தா மற்ற டீம்லாம் வாங்க மறுத்துடுவாங்க அப்படின்றதுனால. ஆனா 2003ஆம் ஆண்டு பிரைல்போர்ட் டீமை வலுப்படுத்த பெரிய பெரிய மாற்றம்லாம் கொண்டு வரல. ஒரு சின்ன சின்ன மாற்றம் கொண்டு வந்தாரு. சைக்கிளோட சீட் உயரத்தை அதிகப்படுத்துறது, டயருக்கு மாற்றம் கொண்டு வர்றது, வீரர்களோட உடையில மாற்றம் ஏற்படுத்துறதுன்னு சின்ன மாற்றம்னால 2008 நடைபெற்ற ஒலிம்பிக்ல 60% தங்கப்பதக்கங்களை வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் சைக்கிள் பந்தய வரலாற்றில மாபெரும் வெற்றியும் பெற்றிருக்காங்க. நம்ம மனசுல இப்படிதான் நினைச்சுக்கிறோம், மிகப்பெரிய வெற்றி பெறணும்னா மிகப்பெரிய மாற்றம் செய்யணும்னு. ஆனால் பழக்கங்களில் ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வந்தாலே போதும். நம்மக்கிட்ட இருக்க இன்னொரு மைனஸ் என்னன்னா, நம்ம லைஃப்பில் மாற்றம் உடனே நிகழணும்னு நினைக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஒரே நாளில் உடல் எடை குறையணும்னு எதிர்பார்க்குறோம். ஒரு நாள் நம்ம ஆங்கிலம் பேசணும்னு நினச்சிட்டு படிப்போம். ஆனால் அட போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்யாமலே விட்டுடுவோம். நம்ம செய்கிற முயற்சியை மனம் தளராமல் செய்யும்போது தான் அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு ஃப்ளைட்டில் இருக்கிறதா கற்பனை பண்ணிப்போம். லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து நியூயார்க்குக்கு ட்ராவல் பண்ணுறோம். ஆனால் ஃப்ளைட்டு 3.5 டிகிரி தெற்கு நோக்கி மாறினா நம்ம சென்றடைகிற இடம் நியூயார்க்குக்கு பதிலாக வாஷிங்டன்னாக இருக்கும். ஆரம்பத்தில் இந்த மாற்றம் நமக்கு அவ்வளவு பெருசாக தெரியாது. ஏன்னா ஃப்ளைட்டோட முன்பகுதி மட்டும்தான் ஃப்ளைட்டை சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். அமெரிக்காவிலேயே ரொம்ப தூரம் தள்ளி போயிருப்போம். அதுபோல தான் நம்ம லைஃப்பில் மாற்றம் செய்கிற ஒரு சதவீதமும் நாளடைவில் பல மடங்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்ககிட்ட பல லட்சக்கணக்கில் பணம் இருந்தாலும் சரி, அந்த வருமானத்தை விட உங்களோட செலவு அதிகமாக இருந்தால் அது நாளடைவில் மோசமான நிலையை தான் உருவாக்கும். அதுவே உங்ககிட்ட வருமானம் குறைவாக இருந்தாலும் அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து சேமிச்சாலே அது நாளடைவில் மிகப்பெரிய அமௌண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். பழக்கங்களை 2 வகையாக 2 பக்கமும் கூர்மையான வாள் இருக்கிறதா சொல்லிக்கலாம். ஒரு முனை நல்ல பழக்கம் நம்மளை வளர்த்தெடுக்கும், மற்றொரு பக்கம் மோசமான பழக்கம் நம்மளையே சாச்சிடும். ஒரு குளிரான அறையில வைக்கிற பனிக்கட்டி 21 டிகிரி 27 டிகிரி 28 டிகிரின்னு சூடேற்றும் போது உருகாது. ஏன் 31 டிகிரியில கூட உருகாது. ஆனா 32 டிகிரின்னு ஆகும்போது பனிக்கட்டி உருக ஆரம்பிச்சிடும். 1 டிகிரி மாற்றம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. ஒரு மனிதனுக்கு ஏற்படுற புற்றுநோய் 80% வரை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒரு சில மாதங்கள்லேயே அது ஒட்டுமொத்த உடலையும் பாதிப்புக்குள்ளாக்கிடும். மூங்கில் மரம் நிலத்துக்கடியில் தன்னுடைய வேர் பின்னல்களை வளர்க்க முதல் 5 ஆண்டுகள் ஆகும். அதற்கப்புறம் 1.5 மாசத்திலேயே 90 அடி உயரத்துக்கு வளர்ந்துடுது. நான் 1 மாசமா தினமும் ஓடிட்டுருக்கேன், ஆனால் என் உடம்புல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பழக்கத்தை நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஆனால் நிச்சயமாக உங்கள் உடம்புல வித்தியாசம் ஏற்படணும்னா எதிர்மறை சிந்தனைகள் ஏற்படும் போது அதை சமாளித்து தொடரும் போது தான் கிடைக்கும். அதாவது 31 டிகிரியிலிருந்து 32 டிகிரியாக மாறும்போது ஏற்படுற மாற்றம் மாதிரி உங்களோட உழைப்பு வீணாகாது. ஒரு மிகப்பெரிய பாறையை உடைக்கும் போது 100 அடி அடித்தாலும் சிறு கீறல் கூட விழாது. ஆனால் 101வது அடியில் அந்த பாறை சுக்கு நூறாக உடைஞ்சிரும்.
இந்த 100 அடியும் சேமிக்கப்பட்டு தான் இருக்குது. நம்மளோட வாழ்க்கையில என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்த இலக்குகளை நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். ஆனா இப்ப இருக்க நிலைமைக்கும் நம்மளோட இலக்குக்கு இடையில இருக்கிற அமைப்புல மாற்றத்தை கொண்டு வரோமா? முதல்ல நம்மளோட கோல் எதுவோ அதற்கு தேவையான முயற்சிகளை தான் செய்யணும். ஒரு விளையாட்டு பயிற்சியாளரோட இலக்கு என்னவா இருக்கும்? சிறந்த பயிற்சியாளர். தன்னுடைய வீரர்களை தேர்ந்தெடுப்பது, சக பயிற்சியாளர்களை தேர்ந்தெடுப்பது, நல்ல பயிற்சி கொடுக்கறதுன்னு இருந்தா கண்டிப்பா அவர் நினைச்சது நடக்கும். ஒருவேளை உங்களுக்கு எந்த ஒரு கோலுமே இல்லாமலும் இருக்கலாம். ஆனா உங்களுடைய வேலைகளை நீங்க சரியான முறையில செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வெற்றி ஆட்டோமேட்டிக்கா உங்களை சேரும், உயர்வான இடத்துக்கு கொண்டு போகும். நாம நம்மளோட இலக்குகளை நினைச்சு டைம் வேஸ்ட் பண்ணாம அதற்கான பாதையை யோசிக்கணும். நம்மள பல பேர் இப்படித்தான் ஏதாவது சாதிக்கணும்னு நினைப்போம், ஆனா அதற்கான முயற்சியை செய்ய மாட்டோம். நம்ம செய்யற முயற்சி நம்மளோட பழக்கமா மாறினா நாம அதை கண்டிப்பா செயல்படுத்துவோம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு இருட்டான அறையில இருக்கீங்கன்னு வச்சுக்கிறோம். இப்போ உங்களுக்கு வெளிச்சம் தேவைப்படுது. ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கை ஸ்விட்ச் ஆன் பண்ணும். அது போலதான் நம்மளோட பழக்கங்கள் ஆட்டோமேட்டிக்கா நம்ம லைஃப்ல ரொட்டீன் ஆகணும். இதுக்காக நாம நம்மளுக்கே ஒரு மதிப்பெண் கூட கொடுத்துக்கலாம். நீங்க உங்களோட லைஃப்ல டெய்லி நடக்கிறத வரிசைப்படுத்தி எழுதுங்க. அதுல நல்ல பழக்கங்களுக்கு பிளஸ்னும், தேவையில்லாத பழக்கங்களுக்கு மைனஸ், சமமான பழக்கங்களுக்கு ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி மதிப்பெண்கள் கொடுங்க. எக்ஸாம்பிளுக்கு காலையில எழுந்ததும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்றது தேவையில்லாத பழக்கம், அதுக்கு மைனஸ்னு கொடுக்கலாம். எழுந்ததும் ப்ரெஷ் பண்றது நல்ல பழக்கம், அதுக்கு பிளஸ்னு கொடுக்கலாம். இந்த மாதிரி தேவையில்லாத பழக்கங்கள் வரும்போது உங்களுக்குள்ளேயே நீங்க கேள்வி கேட்டுக்கோங்க, இந்த பழக்கம் சரியானதா அப்படின்னு சொல்லிட்டு. சிகரெட் பிடிக்கிறதால அந்த நிமிஷத்துக்கு வேணா மன நிறைவை கொடுக்கும். நீங்க ஒரு ஹெல்த்தியான நபரா ஆகணும்னா அந்த பழக்கம் உங்களுக்கு தேவையான யோசிங்க. இன்னொன்னு சுட்டி காட்டி கூறுதல். நீங்க உங்களோட உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு இப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல தோணுது. நீங்க கேக் சாப்பிட கையை நீட்டுறீங்க. அப்போ சத்தமா சொல்லுங்க, நான் இந்த கேக்கை சாப்பிட்டா என் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அப்படின்னு. இந்த மாதிரி சத்தமா சொல்லும்போது மோசமான பழக்கங்களை தவிர்க்கலாம். ஏதாவது ஒரு வேலை அன்னைக்கு நீங்க செய்யணும், அதை நீங்க சத்தமா சொல்லும்போது அந்த வேலையை நீங்க உண்மையாவே செய்யறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாகும். எக்ஸாம்பிளுக்கு நாளைக்கு மதியம் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி சத்தமா சொல்லுங்க. இப்படி நீங்க சொல்லும்போது அது உண்மையாகவே செய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகரிக்குது. சரி, புதிய பழக்கங்களை நம்ம லைஃப்ல செயல்படுத்தணும்னு நினைக்கிறோம், ஆனா அது எப்படின்னு ஒரு கால்குலேஷன் இருந்தா தானே செயல்படுத்த முடியும். எக்ஸாம்பிளுக்கு புத்தகம் படிக்கிற பழக்கம் உங்க லைஃப்ல கொண்டு வரணும். இதை நம்ம மனசுல சொன்னா மட்டும் போதாது, எப்போ படிக்கிறோம்னு ஒரு நேரம் ஃபிக்ஸ் பண்ணணும். இன்னொரு ஐடியா என்னன்னா, ஏற்கனவே நம்ம லைஃப்ல ரொட்டீனா செய்துட்டு இருப்போம் இல்லையா, அந்த பழக்கத்துக்கு அடுத்து புதிய பழக்கம் கொண்டு வரலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்களோட நைட் டைம்ல படுக்கையை சரி செய்யறது, குளிக்கிறது, சாப்பிடுறது, 1 மணி நேரம் கழிச்சு தூங்குறதுன்னு இருக்குன்னு வச்சுக்கிறோம். இது கூடவே புதியதாக உள்ள பழக்கத்தை சேர்க்கலாம். நீங்க படுக்கையை சரி செய்யும் போது நீங்க படிக்க விரும்பும் புத்தகத்தை தலையணைக்கு பக்கத்துல வச்சிடலாம். குளிக்கிறது, சாப்பிடுறதுன்னு முடிச்சுட்டு தூங்க போகும்போது ஒரு அழகான புத்தகம் உங்களுக்காக காத்து. இந்த மாதிரி உங்களோட புதிய பழக்கத்தை உங்க லைஃப்ல கொண்டு வரலாம். புதிய பழக்கங்களை கொண்டு வரதுக்கான புதிய தனி சூழல் கூட உருவாக்கலாம். நீங்க அதிக நேரம் டிவி பாக்குறீங்க, இந்த பழக்கத்தை நீங்க மாத்தணும்னா உங்களை சுற்றி சூழலை மாத்தணும். டிவியை உங்களோட அறையில இருந்து மாற்றி வேறொரு அறையில வைக்கலாம். நீங்க படிக்கணும்னு நினைக்கிற புத்தகத்தை அலமாரியில கண்ணுக்கு புலப்படாத இடத்துல வைக்கும்போது அதை படிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு தான். கண்ணுக்கு புலப்படுற சூழலை ஏற்படுத்தணும். நீங்க கடைபிடிக்கிற புதிய பழக்கங்களை ஏற்கனவே பின்பற்றும் நபர்கள் கூட இருக்கும்போது இன்னும் சுலபமா புதிய பழக்கங்களை வழக்கமாக்கிக்கலாம். அதாவது நீங்க புக் படிக்கிற பழக்கம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, உங்களை சுற்றி உள்ளவங்க லைப்ரரிக்கு போகிற பழக்கம் உள்ளவங்களா இருந்தா நீங்களும் லைப்ரரிக்கு போவீங்க. ஒரு சில பழக்கங்கள் கடினமானதா தோன்றலாம், அதையெல்லாம் நேர்மறை எண்ணங்களா மாற்றும் போது அந்த பழக்கம் ஈஸியா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க தான் சாப்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி எதிர்மறையா எடுத்துக்காம, என்னால என் குடும்பத்துக்கு சாப்பாடு செய்து தர முடியும்னு நினைக்கலாம். ஒன்றை செய்தாக வேண்டும்னு சிந்திக்காம என்னால செய்ய முடியும்னு நினைக்கும் போது நேர்மறை எண்ணங்கள் உருவாகும். இந்த பழக்கங்களை எல்லாம் கண்காணிக்கிறது மூலமா கூட நம்ம லைஃப்ல கண்டினியூ ஆக்கலாம். அதாவது இன்றைக்கு நீங்க உடற்பயிற்சி செய்யறீங்க, அதை உங்க கேலண்டர்ல எக்ஸ்ன்னு அன்றைய டேட்ல குறிக்கலாம். இந்த மாதிரி டெய்லி செய்துட்டு வரும்போது நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். சரியான பழக்கங்களை தேர்ந்தெடுத்தால் உங்களுடைய முன்னேற்றம் சுலபமானதா இருக்கும். ஒருவேளை தவறான பழக்கத்தை தேர்ந்தெடுத்தா வாழ்க்கையே ஒரு போராட்டம் ஆயிடும். புதிய பழக்கத்தை தேர்ந்தெடுத்து லைஃப்ல வெற்றி பெற ஜேம்ஸ் கிளியர் சொன்ன நடைமுறைகளை பின்பற்றுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நானும் கிளம்புறேன். நன்றி.